சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி நாங்கள் EOW ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 தடவைக்கு மேலே. அப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் போய் கிட்டத்தட்ட 600 பேர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போய் மனு கொடுத்துருக்கோம். ஒரே நேரத்தில் டிஜிபி ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து அங்கே உட்காந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணுவீங்க. ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் EOW ஆஃபீஸில் கேட்குற சமயத்தில் எங்கள்கிட்ட வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இஷ்யூவான கேஸுன்னா முன்னாடி போட்டுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இந்த ஆருத்ரா கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்த ஹிஜாவு கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் IFS கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இப்போ மயிலாப்பூர் தேவநாதன் கேஸு. இப்படி எல்லாமே எங்களுக்கு பின்னாடி வந்த கேஸ் தான். ஆனால் எல்லாத்துக்குமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் கேஸில் மட்டும் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் கேட்டால் ரிசர்வ் பேங்க் வந்து நகை மோசடியில் ஈடுபடுறதுக்கு உடந்தையாக இருந்த பேங்குகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கு கீழே வருது. அப்போ இவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க? 5வது. ஆனால் அவர் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. EOW அப்படின்னு இன்றைக்கி நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டால் கூட அதுக்கான டெரிவேஷன் வந்து தெரியாது. பட் அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் என்ன, எப்படி சட்டம் நடக்குது. எத்தனை பேருக்கு டிவைஸ் ஆகி போச்சு. 150 பேர் சாவடிச்சிருக்காப்புல. இது வரைக்கும் நாங்கள் தங்கத்தை அவன்கிட்ட வச்சதுனால அத்தனை பேர் சாவடிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பெரிய நகை தீவிரவாதம். கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, ஆனால் ஒரு நகை தீவிரவாதத்தில் 150 சாவு நடந்திருக்கு. 7 வருஷம் கடந்து நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் பண்ணி எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மனம் வந்து ரொம்ப பலகீனமாயிருச்சு.